வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரயில்வே டெக்னீஷியன் எக்ஸாமுக்கு நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தீங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க நீங்கள். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான அப்டேட் தான் இது. ஸோ அதுக்கான ஷெட்யூல் தான் நான் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். ஸோ இது நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதை நீங்கள் தயாராகணும், எக்ஸாம் எப்படி எழுதணும், இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன பண்ணிக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம மண்டே டு ஃப்ரைடே என்ன பண்ண போகிறோம்னா படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், ஸோ மண்டே டு ஃப்ரைடே 2 செஷனாக படிக்க போகிறோம். ஸோ மார்னிங் ஒரு செஷன் நீங்கள் படிக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு செஷன் படிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்டாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. காலையில் ஒரு 5 o'clock எந்திரிங்க. ஸோ 5 AM டு ஒரு 7 PM வரைக்கும், 7 AM வரைக்கும் நீங்கள் படிங்க. ஸோ அப்புறம் ஈவினிங் ஒரு 8 PM இருந்து ஒரு 10 PM வரைக்கும் படிங்க. ஸோ இதுவே உங்களுக்கு எனஃப். இது நீங்கள் 100% 100% முழுமையான எஃபோர்ட் போட்டு படித்தாலே கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண உங்களால் நிச்சயமாக முடியும். சரியா? ஸோ மண்டே டு ஃப்ரைடே நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். நான் கொடுத்துருக்க போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லாராலையும் என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். சரியா? ஸோ மண்டே டு ஃப்ரைடே படிங்க. சாட்டர்டே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே என்ன பண்ணிக்கோங்க, ரிவிஷன் பண்ணுங்க. சாட்டர்டே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சண்டே என்னன்னா நமக்கு எக்ஸாம். சண்டே எக்ஸாம். சரியா? ஸோ இந்த ஷெட்யூல் பேஸ் பண்ணி தான் நம்மளோட கம்ப்ளீட் ஷெட்யூல் நான் என்ன பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன். சரியா? ஸோ நான் போட்டிருக்க ஷெட்யூல் எப்படின்னா, புதுசாக படிக்கிறவங்க கூட இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, இன்னிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது டெக்னீஷியன் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் என்டிபிசி, அடுத்து நீங்கள் குரூப் டி எக்ஸாம், இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதுறதா இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஷெட்யூல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் பிளான் தான் இது. சரியா? ஸோ இதோட ஷெட்யூல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ நடக்க போகுது அப்படின்னா March 31 நடக்க போகுது. சரியா? இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ மண்டே இது நான் 5 நாள் தான் போட்டிருக்கேன். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ சாட்டர்டே நான் என்ன சொன்னேன், ஸ்டடி சொன்னேன். ஸோ சண்டே உங்களுக்கு என்ன இருக்கும், எக்ஸாம் இருக்கும். சண்டே உங்களுக்கு என்ன இருக்கும், எக்ஸாம் இருக்கும். சரியா? ஸோ பிசிக்ஸில் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் டாபிக் போட்டிருக்கேன். அதே மாதிரி யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் 2, ஏன்னா பெரிய பாடமாக இருக்கிறவங்கள படித்து முடிக்க முடியாது, ஆனால் 2 தான் நான் போட்டிருக்கேன். சரியா? கெமிஸ்ட்ரி இன்ட்ரடக்ஷன் 2 நாள் போட்டிருக்கேன். அது மாதிரி செல் இது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் படித்தாலே நான் கம்மியான போர்ஷன்ஸாக கொடுத்துருக்கேன். அதனால் கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியுதா, படிக்க முடியும். சரியா? ஸோ 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம். இதில் ஒரு 10 மாடல் இருக்கும். இன்றைக்கி ஒரு 5 மாடல் படிச்சுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள், ஒரு 5 மாடல் படிங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அனலாகி. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது, டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் 2 நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம், படித்து முடிச்சிடலாம். சரியா? ஸோ இது நீங்கள் எப்படி படிக்கணும், இது என்னெல்லாம் நீங்கள் மெட்டீரியல்லாம் ஃபாலோ பண்ணி படிக்கணும் அப்படின்னா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இது கம்ப்ளீட் நம்ம June 30 வரைக்கும் நம்ம எக்ஸாம் போட்டிருக்கோம். கண்டிப்பாக எலெக்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம இந்த டேட்டில் நம்ம எக்ஸாம்ஸ் என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்ச், ஏப்ரல், மே, கண்டிப்பாக ஜூனில் நமக்கு ஜூன் முடிஞ்சு ஜூலையில் எக்ஸாம்ஸ் இருக்கலாம். ஒருவேளை எக்ஸாம் டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்தாப்புல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷெட்யூல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி சயின்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிங்க. ஸோ இந்த என்சிஆர்டி புக் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் ஆர் அவைலபிள். சரியா? ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் நம்மளோட ஆப்பில் இந்த மெட்டீரியல் நான் என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ணிடுறேன். ஆப்பில் இந்த மெட்டீரியலை நான் என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் என்சிஆர்டி புக்ஸ். ஸோ யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் என்சிஆர்டி புக் 6th-லேருந்து 10th வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்து என்ன பண்ணுங்கள், படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது 2வது விஷயம் என்ன அப்படின்னா ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் ரீசனிங். ஸோ இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே மாடல் வைஸ் என்ன பண்ண போகிறோம், வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். நம்மளே மாடல் வைஸ் என்ன பண்ண போகிறோம், எல்லாமே இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், மாடல் வைஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். இன்கேஸ் என்னால் அப்லோட் பண்ண முடியலை, ஸோ எனக்கு ஏன்னா நான் இன்ஸ்டியூட்டும் ரன் பண்ணிட்டு இருக்கேன், இன்ஸ்டியூட்லேயும் நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதை தாண்டி தான் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட எக்ஸ்ட்ரா டைமில் தான் நான் இந்த யூடியூப்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்.
ஸோ ஒருவேளை என்னால் இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னா வேறு ஏதாவது நீங்கள் யூடியூப் சேனல் கூட என்ன பண்ணிக்கோங்க, பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆனால் நோட்ஸ் எடுத்து படிங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் மாடல் படிங்க. பேசிக் மாடல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒய்சிடி புக்ஸ், இதுவும் நான் ஆப்பில் கொடுத்துருந்தேன். ஒய்சிடி புக்ஸ் புரியுதா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக், பிவிக்யூ புக் அதுவும் கொடுத்துருந்தேன். அதில் இருக்க கொஸ்டின்ஸ் என்ன பண்ணி பாருங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க பாருங்க. ஸோ இந்த ஆப்டிடியூட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான். ஹவு மெனி கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட ஸ்பீடு அக்யூரசி எல்லாமே வந்து என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். புரியுதா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து படிங்க. ஸோ வீக்லி வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மோட்டிவேஷனல் வீடியோஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம். எல்லாரும் ஒரு நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். சரியா? நம்ம வந்து ஒரு வேலைக்கான ப்ராசஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸை முழுசாக நம்பணும். ஃபஸ்ட்டு நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், நம்பணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது தெரியலையோ அதை வந்து என்ன பண்ணுங்க, ஸ்ட்ராங் பண்ணுங்க. அதை கற்றுக்கணும்னு ஆசைப்படுங்க. எனக்கு தெரியலை, எனக்கு வரலை அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, தயவு செஞ்சு புலம்பாதீங்க. அதை கற்றுக்கணும், அதுக்கான எஃபர்ட் போடணும் அப்படின்னு என்ன பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. சரியா? ஸோ உங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டடாக என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னோட நம்பர் இதுதான், என்னோட பர்சனல் நம்பர் தான் இது, 8248081621. சரியா? இல்லை சார் என்னால் வீட்டிலலாம் உட்காந்து படிக்க முடியல, எனக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது, நான் வந்து ஒரு தங்கி ஒரு 3 மந்த் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து என்ன இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நமக்கு அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், பாஸ் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சண்டே டேட் சொல்லியிருந்தேன். ஸோ சண்டே வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், டேட் சொல்லியிருந்தேன். சண்டே இந்த எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக நைட்டு வந்து 7 PM இருக்கும். நைட்டு 7 PM வந்து இருக்கும். ஸோ நீங்கள் சண்டே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் காலையில் எக்ஸாம் வச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் முடிச்சு என்ன பண்ணிடுவீங்க, ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம 7 PM வந்து எக்ஸாம் வச்சுருக்கோம். ஸோ 7 PM வந்து இந்த எக்ஸாமை முடிங்க. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நான் தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நினச்சி படிங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணுங்கள். பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 100+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எங்கள் இன்ஸ்டியூட்டில். டிஎன்பிஎஸ்சி, பேங்க், எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாம்ஸுமே நாங்கள் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். புரியுதா? ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸாம் இப்போ நாங்கள் அந்த எக்ஸாமில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கும் சார். நீங்கள் எக்ஸாமில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புக்கு வந்து 100% இருக்குன்னு அர்த்தம். அதனால் இது வந்து ஒரு சாதாரண எக்ஸாம் நினைக்காம இந்த எக்ஸாமில் நான் தான் ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன் அப்படின்னு மட்டும் நினைங்க. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜிகே போர்ஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜிகே வந்து கடைசியில் வந்து உங்களுக்கு நான் ரிவிஷன் பண்ணுற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் டெஸ்ட்டு கொடுக்குறேன். அது வரைக்கும் இந்த மேஜர் நம்ம 90% வந்து என்ன பண்ணுங்க, ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபு சப்போர்ட்டு தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.